Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா crochet. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா first of all நம்ம வந்து hook எடுத்துக்கோம். இது பாத்தீங்கன்னா size number 13 yarn or woolen thread. இதுல first step நம்ம செய்ய போறோம். First step is chain stitch. இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே பேசிக் ஸ்டிட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிறேன். நான் த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்க. த்ரெட் எடுத்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த எட்ஜை பிடிச்சிட்டு மேலே உள்ள த்ரெட்டை புல் பண்ணுறேன். ஹூக்கில் மாட்டி புல் பண்ணுறேன். சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறேன். 2 ஒரு ட்விஸ்ட் ஒரு புல், 3 ஒரு ட்விஸ்ட் ஒரு புல், 4 சேம் சிம்பிள். பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து எட்ஜை வந்து நான் கையில் பிடிச்சிருக்கேன். 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். மேலே உள்ள த்ரெட்டை வந்து 2 ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சிருக்கேன். ஹூக்கை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஒரு புல், ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல். சேம் ஸ்டெப் தான். இதுதான் ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்பு. பாருங்க, இதில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம்னா ஸ்கார்ஃப் செய்யலாம், மேட்டு, தென் டால், இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய திங்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டால் செஞ்சு நான் காமிக்கிறேன். இது செயின் ஸ்டிச். இப்போ வந்து சிங்கிள் crochet ஸ்டெப் போட போகிறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஹூக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம விட போகிறோம். மேலே உள்ள த்ரெட்டை நான் புல் பண்ணுறேன். அப்புறம் திருப்ப மேலே உள்ள த்ரெட்டை உள்ளே கொண்டு வரணும். செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு புல் பண்ணுறேன். திருப்ப புல் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டிச் புல் பண்ணுறேன். திரும்ப ஒரு தடவை புல் பண்ணுறேன். சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு புல் அண்ட் அகெயின் அ புல். நெக்ஸ்ட் ஸ்டிச் புல் அண்ட் அகெயின் அ புல். கம்பல்சரி இதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டால் மேக்கிங் வீடியோ டுட்டோரியல் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். எண்டு பண்ணாச்சு. இன்னும் 3 ஸ்டிச்சஸ் மோர். 1 2 ஓகே. இதான் எஸ்சி ஸ்டிச்சு. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இது கண்டினியூஸாக நீங்கள் போட செம்ம க்யூட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் ஸ்டெப் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து இதில் ஒரு
15 ஸ்டிச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 15 வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் ஹூக்கை சேம் பிளேஸில் நான் வச்சுருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் நம்ம ஹூக்கை விட போகிறோம். இன்க்ரீசிங் ஸ்டெப் எப்படின்னா சிங்கிள் ஸ்டிச்சுக்குள்ளே 2 SC போடணும். 2 SCனா ஒன்றும் இல்லை, சிங்கிள் crochet 2 டைம் போடணும். இப்போ நான் பாருங்கள் சிங்கிள் crochet போடுறேன். ட்விஸ்ட் அண்ட் புல். இப்போ சேம் ஸ்டிச்சுக்குள்ள நான் இன்னொரு தடவை விட்டு வெளியே எடுக்கிறேன். ஓகே, சேம் ஸ்டிச்சுக்குள்ள 2 தடவை போட்டிருக்கேன். எஸ்சி வந்து அதாவது சிங்கிள் crochet வந்து 2 டைம் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்டிச் வந்து ஒரே ஸ்டிச்சுக்குள்ள வந்திருக்கு. இது பேரு இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து சிங்கிள் crochet போடணும். ஒரு ஸ்டிச் போட்டா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 ஸ்டிச்சஸில் நம்மளுக்கு வந்து 1 2 3 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் டிக்ரீஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டூடுல்ஸ் வரைஞ்சிருப்பேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க, டூடுல் ட்ராயிங் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிக்ரீஸ் பார்ப்போம். ஓகே, டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிக்ரீஸ்க்கு ஒன்றும் கிடையாது. எப்பயுமே ஒரு ஸ்டிச்சில் வந்து 2 சைடு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் சைடை நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், ஒரு புல். செகண்ட் ஸ்டிச்சில் அதே மாதிரி சென்டரில் விட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல் கொடுத்து 2 த்ரெட்ஸ்க்கு சென்டரில், அதாவது மொத்தம் 3 இருக்கு. 1 2 3 உள்ள கொண்டு வந்துட்டேன். 2 உள்ள கொண்டு வந்துட்டேன். தேர்ட் ஒன் இங்கே இருக்கு. ஆனால் தேர்ட் ஒன்குள்ள கொண்டு வராமல் நான் அப்படியே சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல் கொடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னா 1 2 ஸ்டிச் வந்து சிங்கிள் ஸ்டிச்சாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல், சேம் எஸ்சி ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறோம். டிக்ரீஸ்னால் நான் சொன்ன மாதிரி 2த்துக்கும் சென்டரில் விட்டுட்டு ஒரு புல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் சென்டரில் விட்டுட்டு ஒரு புல், அதுக்கப்புறம் திருப்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் 1 புல், அதுக்கப்புறம் ட்விஸ்ட் 1 புல். இப்போ வந்து 2 ஸ்டிச் வந்து 1 கன்வெர்ட் ஆகிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா சாதா எஸ்சி, அதாவது சிங்கிள் crochet நம்ம போடுறோம். ட்விஸ்ட் அண்ட் புல் 1:1 சொல்லிட்டு நம்ம ஒரு டிக்ரீஸ் போட்டோம்னா ஒரு எஸ்சி போடணும். ஒன்றும் கிடையாது. இப்போ 10 ஸ்டிச்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணி 5 ஸ்டிச்சஸாக கொடுக்கும். இன்க்ரீஸ்னா 10 ஸ்டிச்சஸ் இருந்துச்சுன்னா அதில் 15 கொடுக்கும். அதுதான் இன்க்ரீஸ்க்கும் டிக்ரீஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நான் மேஜிக் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். மேஜிக் ரிங், இதுக்கு 2 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 2 ஃபிங்கர்ல இப்படி 2 தடவை சுத்திக்கோங்க. 1 and 2 2 தடவை சுத்தி இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்க பிடிச்சுக்கோங்க இந்த த்ரெட்டை. இப்போ வந்து நான் நீடல் எடுத்து இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ள விட்டுட்டு இங்க உள்ள யானை பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்து இப்படி ஒரு லூப் மாதிரி செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஒரு வெளியே இருந்து
இந்த யானை பிடிச்சி உள்ள இழுக்கிறேன். இந்த ஒன் சைடு பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த லூப் வந்து டைட் ஆயிரும். இங்க ஒரு நாட் விழுகும். அதுக்கப்புறம் லூப்பை சின்னதாக்கிட்டு திரும்ப இதை அடியில விட்டு எஸ்சி போடுறேன். சிங்கிள் crochet உள்ள விட்டு மேல இருந்து ஒரு த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். திரும்ப சேம் ஸ்டிச் உள்ள கீழே, அதாவது இந்த ரெண்டனும் நம்ம ஃபிங்கருக்குள்ள ஸ்டார்டிங்ல விட்டோம் இல்லையா, ஐ மீன் ஃபிங்கருக்குள்ள சுற்றணும் இல்லையா, அந்த யானுக்கு அடியில விட்டு அடியில இருந்து பிடிச்சி ஒரு தடவை இழுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு தடவை இழுக்கிறேன். ஓகேங்களா? சேம் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது பேரு மேஜிக் ரிங். இது எதனால மேஜிக் ரிங்னு சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபிங்கர்லேருந்து எடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். எஸ், இதில் என்ன பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த டெய்ல் யானை பிடிச்சி லைட்டாக இழுத்து பாருங்க. லைட்டாக இழுத்தீங்கன்னா எந்த யான் உள்ளே போகுதோ அந்த யான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கீ. அதை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இழுத்து பாருங்க. இழுத்தீங்கன்னா உள்ள சர்க்கிள் வந்து உள்ள யான் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யான் வந்து கொஞ்சம் இந்த ரிங் வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இப்போ சேம் அந்த டெய்ல் யானை பிடிச்சி இழுங்க. இது வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம எத்தனை ஸ்டிச்சஸ் எஸ்சி போடுறோமோ, எத்தனை சர்க்கிள் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாயிருச்சு. இதுதான் மேஜிக் சர்க்கிள், மேஜிக் ரிங், மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ஸ்டிச், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இதில் நான் 6 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு எஸ்சி போடுறேன். சேம் கண்டினியூஸாக செகண்ட் ஸ்டிச் பாருங்க. நம்ம இப்போ வந்து crochetல வந்து ஸ்டிச்சு கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே ஸ்டிச் கவுண்ட் வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தெரியுது. ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு. இதுலேருந்து கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே வரணும். வேணும்னா இன்க்ரீஸ் போடலாம், வேணும்னா டிக்ரீஸ் போட்டுக்கலாம். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இதாக கிடைக்கும். நான் அதுலேருந்து தான் இந்த பால் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் உள்ளே வந்து கொஞ்சம் காட்டன் ஒரு நைலான் ஸ்டஃபிங்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நார்மல் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வர இன்க்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு, ஒரு இன்க்ரீஸ் ஒரு எஸ்சி, ஒரு இன்க்ரீஸ் ஒரு எஸ்சின்னு கொடுத்துருக்கேன் ஒரு ரிங்கில். நெக்ஸ்ட் ரிங்கில் 2 எஸ்சி ஒரு இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ரிங்கில் 3 எஸ்சி ஒரு இன்க்ரீஸ் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே எலாபரேட் ஆகிட்டே இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். இப்போது 42 ஸ்டிச்சஸ் வருதுன்னா சேம் 42 வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ ரிங்ஸ்க்கு வந்து சேமாக தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வந்து கொஞ்சம் கம்மியாகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். இது வந்து நான் டால் ஹெட்டுக்காக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்க வேண்டிய வீடியோவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பேசிக் வீடியோவை இந்த நாளே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம நாளைக்கு வீடியோ பார்ப்போம். பாய் காய்ஸ். ஓகே, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.